ரெஸ்ட் எடுக்க படுத்தாச்சு. 7 6 5 மலை கீழே போகணும். லோகேஷ், நான் உங்கள் எம்எஸ். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி போயிட்டு வந்ததுக்கான ஃபைனல் வீடியோ தான். 3 வீடியோவை தான் அது போட முடிஞ்சது. ஆக்சுவலாக எந்த ஒரு வீடியோவும் அதிகம் கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே அப்லோட் பண்ணணுங்கிறதுக்காக. இது நாங்கள் 2 மலையை தான் இறங்கி வந்திருந்தோம். அதுக்கப்புறம் 5வது மலையில் ரெஸ்ட் எடுத்து தான் கிளம்பினோம். பயங்கர வெயில் ஆயிடுச்சு. இப்போவே 9 மணி தான் இருக்கும். இப்போவே பயங்கர வெயில் ஆக்சுவலாக. ஆனால் இந்த வெயிலில் இந்த மலையெல்லாம் பார்க்குறதுக்கு மேலே கொஞ்சம் கூலிங்காக தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் 5வது மலையிலேருந்து நான் கொஞ்சம் சரிசமமாக இருக்கிறதுனால அதில் நடந்து வரத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. லொக்கேஷன்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபுல் வீடியோ பாருங்கள், ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வெள்ளியங்கிரி போகிற நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. தொப்பி எங்கே விட்டோம்? அந்த இதுலேயே விட்டோம். தொப்பி மிஸ் பண்ணோமே, எங்கே மிஸ் பண்ணோன்னு தெரியலையே. இந்த சரிசமமான இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 5வது மலை. 5 6 மட்டும்தான் இந்த அளவுக்கு சரிசமமாக இருக்கும். நைட்டில் கரண்ட் பவர்லாம் தெரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா 4வது மலை 3 2 1 4மே வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி போகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது தான் பின்னாடி திரும்பி பார்த்தோம். அப்படியே மேக மூட்டெல்லாம் நாங்கள் வந்த வழியெல்லாம் மறைச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த சமயத்தில் நாங்கள் அங்கே இருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். பட் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் ஆகிட்டோம். பின்னாடி பார்த்தா தான் தெரியுது ஃபுல்லாக நாங்கள் நடந்து வந்த இப்போ மலை தான் அது. அப்படியே கீழே இருந்து பாருங்கள், அப்படியே மேகம் வந்து மறைச்ச மாதிரி செம்மையாக இருந்துச்சு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இந்த வீடியோ ஃபுல்லாக தான் நம்ம டீட்டெயிலிங்காக அந்த நம்ம வந்த ரூட்டை பார்க்க முடியும். ஏன்னா நம்ம 4 மலை ஏறும்போது நைட்டில் வந்து செம்ம இருட்டாக இருந்துச்சு. டார்ச் லைட் வச்சு தான் நம்ம காமிச்சிருந்தோம். பட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலிங்காக நம்ம வந்த பாதையை டீட்டெயிலிங்காகவே பார்க்கலாம் நல்லாவே. ஸோ மேக்ஸிமம் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். குச்சியோட வந்து மகிமை இப்போ தான் தெரியும் நமக்கு. ஏறும்போது இருக்கிறத விட இறங்கும் போது தான் முக்கியமாக குச்சி தேவைப்பட்டுச்சு ரொம்பவே. மூங்குச்சி, அதாவது இந்த குச்சி இல்லாமல் நம்ம ஏறவே முடியாது கன்ஃபார்மாக. ஒவ்வொருத்தருக்கும் இறங்கும் போது கால் நடுக்கும் இது மாதிரிலாம் இருக்கிறதுனால மேக்ஸிமம் வந்து குச்சி ஊனிட்டு ரொம்ப ஒரு 20-30 ஸ்டெப்பு வந்தாவே நம்ம உட்கார நிலைமைக்கு தான் வந்துச்சு. எனக்கு கொஞ்சம் இறங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் ரொம்பவும் கஷ்டம்தான் இறங்கி வர்றது. பாதி மலைக்கு மேலே இறங்கி வந்த உடனே நம்ம இந்தளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி தான் போகி ஆகணும். ஒரு 20 மினிட்ஸ் கண்டினியூ நடக்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்து ஏறி வரவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க. ஈக்குவலாக இறங்கி போகிறவங்களும் இருக்கிறதுனால அங்கங்கே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் போகிறதா இருந்துச்சு. அந்த இடத்துல வீடியோவும் சரியாக எடுக்க முடியல. இது ஓரளவு கீழே வந்துட்டோம். நம்ம அடிவாரத்துக்கு வரலைங்க, 4வது மலையில் கொஞ்சம் கீழே வந்துட்டேன்னு சொல்ல வந்தேன். இந்த பாதையை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதில் வந்துலாம் ஒரு 5 நிமிஷம் நடந்தாவே ரொம்ப டயர்டாகிடுது. அதனால் அங்கங்கே வந்து உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போக முடியுது. ஸோ நம்ம எந்தளவுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரோமோ இங்கே தேவைப்படும். ஏன்னா நம்ம காலையில் விடியல் காலையிலே சாப்பிட்டாச்சு.
அதுக்கப்புறம் எடுக்கிறது அந்த ஃப்ரூட்ஸ் தான் நமக்கு வந்து எனர்ஜி என்ன கொண்டு வரமோ அதை பொறுத்து தான். தண்ணி வந்து அதே மாதிரி இந்த சமயத்தில் எங்கெல்லாம் நமக்கு ஊற்று இருக்கோ அங்கே வந்து தண்ணி பிடிச்சிக்கணும். ஏன்னா இங்கே வந்து தண்ணி அடிக்கடி குடிக்கிற மாதிரி இருக்குது வெயில் இருக்கிறதுனால. ரொம்ப நேரமாகவே பசி இருந்ததுனால நாங்கள் சாப்பிடாமல் இறங்கி ட்ரை பண்ணி வந்தோம், முடியல. ஏற்கனவே ப்ரெட்டும் நாங்கள் ஜாமை எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஆனால் உட்காரத்துக்கு இடம் கிடைக்கல. ஏன்னா இறங்குறவங்க ரொம்ப அதிகமாகிட்டே இருக்காங்க, எங்கேயுமே பிளேஸே இல்லை, நிழல் இல்லை. அதனால் ஓரளவுக்கு கீழே வந்துட்டு பயங்கரமாக கூட்டம் ஏற இடம் தான். ஏன்னா நடுவில் ஒரு பாறை கிடச்சிது, அது மேலே உட்காந்துட்டு ப்ரெட்டு ஜாம் நாங்கள் ஆளுக்கு 3 பீஸுக்கு மேலே நாங்கள் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு ஒரு 10 மினிட்ஸ் காட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கண்டினியூவாக நடக்க ஆரம்பித்தாச்சு. ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா அங்கே வெயில் அதிகமாகிடும். மரம் அங்கங்கே இருக்கிறதுனால நிழலும் இருக்கானா. இறங்கி போகிறப்ப ரொம்ப செங்குத்தாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது ஆக்சுவலாக. திரும்பி பார்த்தா தான் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ கீழே இறங்குதுன்ட்டு. மேலே இருக்கிற கடைக்கு வந்து பொருள் எடுத்துகிட்டு போகிறாங்க ரெண்ட்டுக்கு. ஒரு மூட்டைக்கு வெயிட்டு கணக்கு பொறுத்து 1500 ரூபாயிலேருந்து 4000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. பாம்பாடு சித்த தாண்டி வந்து போயிடுங்கிறா. அவங்கள யாரும் வரல, நின்ட்டாங்க. நான் வந்து பாலாண்ணா எனக்கு பார்த்தா நான் கவரில் அங்கேருந்து குத்துங்கிறேன், நீ ஆளே காணும். பாலாண்ணா நான் வர முடியல, போடா விஜய் கூட வரேன்ட்டாரு. சரி இறங்க. அங்கே பக்கத்தில் ரோடு இல்லாத மாதிரின்ட்டு இவ்வளோ
இந்த பக்கம் நான் சென்டரில் போகிறேன் பாதில் தான் போகிறேன் குளிக்க வச்சுக்கலாம். பதினோரு மணி. வழுக்கு பாறை. பாறையிலேயே ஸ்டெப்ஸ் வந்து வெட்டியிருக்காங்க. வழுக்கு பாறை. நைட்டு வந்து மழை வந்துட்டு இருந்தப்ப அந்த இடம் இப்போ நடக்கிறதே பெரிய விஷயம். மழை வந்து காணந்து தான் வந்தோம். இதை குடிச்சிட்டு அது வர தண்ணி குடிக்க முடியாது. பரவாயில்லையா? மேக்ஸிமம் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது ஏறும்போது இறங்கும்போது சரி, எங்கெல்லாம் உங்களால் முடியல டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறது. நிறைய ரீசன் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நண்பர் ஒருவர் தனியாக வந்திருக்காரு. அதுவும் இல்லாமல் மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. ப்ளஸ் எங்கேயும் அடிபட்டிருக்கு, ரத்தம் வேறு வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நான் நினச்சேன் கூட இருக்கவங்கள ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போலன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவர் தனியாக இறங்கி வந்திருக்காருன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேலே எங்கேயும் இருக்காங்க, வந்துட்டுருக்காங்கன்னு சொல்லிடுது. அவரால் தெளிவாக இன்ஃபார்ம் பண்ண முடியல. பதட்டம் ஆகிட்டார். ப்ளஸ் அவர் பேசவும் மாட்டேங்கிறாரு. மொபைல் ஃபோனையும் வந்து லாக்கில் வச்சுருக்காங்க. எதுவுமே பண்ண முடியல. ஒரு 15-20 மினிட்ஸ்க்கு மேலே அங்கே நண்பர்கள் கூட இருந்து அவர் நண்பர்கள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் விட்டுட்டு வந்தாங்க. ஸோ எப்போ வந்தாலும் 2 விஷயம், உங்களால் முடியலைங்கிற பட்சத்தில் கன்ஃபார்மாக நீங்கள் ஒரு 5 நிமிஷம் நடந்தாலும் சரி, முடியலையா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ப்ளஸ் தண்ணி எடுத்துங்க, அடிக்கடி ஃப்ரூட்ஸ் இது மாதிரி எனர்ஜி எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் முக்கியமாக ஒன்று என்னென்னா, கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நடந்து வரணும். முன்னாடி போகிறாங்க வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது கூடவே கூடாது, கூடையே இருக்கணும். அப்போ தான் அந்த வெள்ளியங்கிரி மலையை நாம் கரெக்டாக நிம்மதியாக ஏறிட்டு இறங்க முடியும். உடச்சுட்டியா பாவிடி? வெள்ள பிள்ளையா வந்துட்டோம். அதில் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. लेमन सोडा नीरमोर लेमन सोडा सरबत नीरमोर लेमन सोडा
முதல் மலையை நம்ம இறங்குறது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு. ஏறும்பொழுது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி இறங்கும் போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டெப்ஸ் ரொம்ப அதிகம், அதனால் அதுக்கு தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. கீழே வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பயங்கர டஃப்பு. ஆமாம், ஏறும்போது பார்த்திங்கன்னா நம்ம இருட்டில் ஏறினோம். இந்த இடம்லாம் நம்ம பார்க்கவே இல்லை, ஏறி போயிட்டோம். அப்போ கூட எதுவும் காலில் காயமோ அடியோ பட்ட மாதிரி எந்த ஒரு இதுவுமே தெரிவிக்கல. ஆனால் இறங்கும்போது நல்லா பார்த்து தான் இறங்குறோம். ஆனால் கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. கால் வைக்கிற இடத்தெல்லாம் கல் குத்துது, சந்தலை போய் கால் மாட்டிக்குது, நிறைய நடந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நடந்து வரணும். ஏன்னா கால் நம்ம சொல்கிறத கேட்கலன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி தான் நடந்துச்சு ஆக்சுவலாக. சிவா இறங்கியாச்சு. மலை இறங்குற இடத்துல வந்து குச்சி, நாங்கள் மூங்கல் குச்சி நம்ம இறங்கி வரலையே, அது யூஸ் பண்ண குச்சிலாம் லெஃப்ட் சைட்லலாம் ஃபுல்லாக போட்டுட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் நான் முதல் வருஷம் வந்திருக்கேன், அதனால் மேக்ஸிமம் அங்கே இருந்தவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்கங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் கரெக்டாகவும் இருக்குன்ட்டு நானும் அதை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கீழே இறங்கி வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஃபுட்டு வந்து அங்கேயே கொடுத்துருந்தாங்க. சாப்பாடு, குழம்புட்டு, ரசம் எல்லாமே அங்கேயே கொடுத்துருந்தாங்க. வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தான் அங்கேருந்து கிளம்புனோம். கீழே இறங்கின பிறகு இருக்க பெரிய ப்ராப்ளமே என்னென்னா பஸ் ரிட்டன் போகிறது தான். ஆக்சுவலாக பஸ் வந்து டைமிங்க்கு தான் இருக்குது. 1.5 ஹவர்ஸ்க்கு ஒரு பஸ் தான் இருக்குது இங்கேருந்து போகிறதுக்கு. பஸ் ஸ்டாண்டு, காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு. பஸ் ஸ்டாண்ட் போய் தான் மேக்ஸிமம் நம்ம வெளியில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அதனால் டைமிங் பஸ் வந்துட்டு டைமிங் வெளியே போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. இல்லைன்னா நாம் அங்கேருந்து ஈசா யோகா அங்கே போயிட்டு தான் போக முடியும். அங்கே வந்து போகிறதுக்கு இங்கேருந்தே ஆட்டோ இருக்குது. அந்த ஆட்டோவில் நம்ம போயிட்டு அங்கேருந்து வேணால் பஸ்ஸு கிளம்பலாம். ஸோ நாங்கள் அது மாதிரி தான் டைமிங் பஸ் மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இங்கேருந்து ஆட்டோவில் கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக இங்கே ஈசாவுக்கும் வந்துவிட்டோம். இங்கே ஈசாவில் வந்து இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் போகிறதுக்கு 1 ஹவருக்கு ஒரு பஸ் தான் இருக்குது. இங்கேயும் அடிக்கடின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் இந்த சீசன் டைமில் மட்டும் 1/2 ஹவருக்கு பஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1/2 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு பஸ்ஸு இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா ஈசா கோயிலுக்கும் போயிட்டு கூட வரலாம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி தான் அங்கேருந்து. பட் ஆனால் நாம் வந்த டயர்டுக்கு ப்ளஸ் டைமிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு போக லேட் ஆகும். அதனால் உடனே நாங்கள் பஸ்ஸுக்கு கிளம்பிட்டோம். ஒரு சிறப்பான அனுபவமும் கண்டிப்பாக லைஃப்பில் மறக்க முடியாத நாட்கள் இது. இந்த வீடியோவுக்கு எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் நான் உங்கள் MS. பை கைஸ்.